அத்தை, இவ்ளோ பெரிய ஹாலுக்கு மாப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இடுப்பு உடைஞ்சிரும் அத்தை. ஒரே நாள்ல உங்களை எல்லா வேலையும் செய்ய வச்சு சின்ன மாமா உங்க உயிரை எடுத்துருவார் போல இருக்கே. எனக்கும் புரியுதுடி. ஆனா இவன் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னத்த சொல்றீங்க? உமா, நான் இப்ப மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறேன். நீ உடனே ஐயோ அம்மா அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு கத்து. உடனே அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, அத்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்லு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. நான் அங்க 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். அந்த கேப்ல இந்த தண்டனை கிண்டனை எல்லாம் மறந்துடுவாங்க. எப்படி? ஏதோ பிளான் பண்றீங்க, பண்ணுங்க பண்ணுங்க. பிளான் சூப்பர் அத்தை. பிளான் மட்டும் இல்லடி, பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நான் தங்கிட்டேன்னா என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அதையே சாக்கா வச்சு நீயும் அங்க தங்கிடு, நீயும் தப்பிச்சிடலாம். இந்த பிளானும் சூப்பர் அத்தை. நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். நீ சொதப்பாம கரெக்டா பண்ணணும், புரிஞ்சுதா? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப பாரு. ரெடி, 1 2 ஷூட் அத்தை. ஐயோ அத்தை, 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 என்னை விட்டு போயிட்டீங்களே அத்தை. நான் இன்னும் சாகலடி. அவனை கூப்பிடு. இப்ப பாருங்க அத்தை, நயன்தாரா மாதிரி வள வருவீங்களே அத்தை. இப்ப நசிக்கு போன தவளை மாதிரி ஆயிட்டீங்களே அத்தை. தின்னி முட்டை, என்ன டேமேஜ் பண்ணாம அவனை கூப்பிடுறேன். அருண் மாமா, அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க மாமா. சீக்கிரம் வாங்க மாமா, வாங்க. என்னாச்சுமா? சித்தி, சின்ன எஜமானி சித்திக்கு என்னாச்சு? சித்தி மாமா, அத்தை துணி துவைச்சு பாக்ஸ் எடுத்து வச்சு வீடெல்லாம் துடைச்சு டயர்ட் ஆகி மயக்கம் போட்டுட்டாங்க சின்ன மாமா. சின்ன மாமா, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க சின்ன மாமா. அத்தை, சீக்கிரம் போன் பண்ணுங்க மாமா. அத்தை நம்மள விட்டு போயிட போறாங்க. ஓகே, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன். மயக்கம் தெளிஞ்ச உடனே நீ சித்தி கிட்ட சொல்லிரு. எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு தண்டனைய வட்டி மேல குட்டி போட்டு தண்டனைய அனுபவிக்கணும். தண்டனைக்கு வட்டி போட்டு தண்டனையா? இதென்ன புது ரூலா இருக்கு அத்தை. என்ன மாமா சொல்றீங்க? அப்படி இல்ல அப்படின்னா நீங்க 2 நாள் லீவு போட்டீங்கன்னா அதுக்கு பதிலா 4 நாள் வேலையை செஞ்சு அந்த தண்டனைய கழிக்கணும். என்ன, ஓகேவா? பரவாயில்லையா சித்தி? அருண், சித்தி இல்ல எனக்கு இப்ப பரவாயில்ல. மயக்கம் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் இப்பவே வேலை செஞ்சு தண்டனை எல்லாம் கழிச்சிடுறேன். இல்ல சித்தி, உமா ஏதோ உங்களுக்கு தலை சுத்துது மயக்க வருதுன்னு சொன்னா. இல்ல இப்ப பரவாயில்ல. சூப்பர் சித்தி, இதே பவரோட கமான் கமான் உங்க முடியும் சித்தி. ஹை ஃபை. ஓ, பண்ண மாட்டீங்களா? இங்க பாருங்க. சூப்பர் சூப்பர், கமான் சித்தி, கமான் கமான். சுத்தம் என்பது நமக்கு. தலை எழுத்துடி. இந்த வானரத்தை என் மேல ஏவி விட்டு இது என்ன படுத்துற பாடு இருக்கு. எப்பதான் இது முடிய போதோ தெரியல. அத்தை, என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அப்படியே வாயிலே குத்துவேன். முகர கட்டிய பாரு. கொஞ்சம் அப்படி கத்தி அவனை கூப்பிடுறீனா வேற கத்தி ஓவர் ஆக்டிங் பண்ணா அதான் அவன் கண்டுபிடிச்சிட்டான். எந்திரிச்சு தொலை. போடு போடு, மாப் போடு. அத்தை, நீங்க தான் துடைக்கணும். உனக்கெல்லாம் திமிர் ஏறி போச்சுல்ல. ஆதி கால் பண்றான். பிரசன்டேஷன் முடிச்சிட்டானா? அப்படி முடிச்சிருந்தா அகில முதல்ல கால் பண்ணுவான். எனக்கு எதுக்கு கால் பண்றான்? ஹலோ பா, எங்க இருக்கீங்க? வீட்ல ரூம்ல இருக்கேன். ஏன் ஆதி, எதுக்கு கேக்குற? ஆமா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுற? என்னாச்சு? போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லப்பா, என்னால பிரசன்டேஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மைண்ட் டிஸ்டர்ப்டாவே இருக்கு. உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? நான் மும்பை கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்வதி கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. நான் வந்ததுல இருந்தே நிறைய வாட்டி பார்வதி கால் பண்ணிட்டப்பா, எடுக்க மாட்டேங்கிறா. அவ ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறா, ஏன் பேச மாட்டேங்கிறான்னு ஒன்றும் புரியல. அதை நினைச்சாலே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுப்பா.
ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் என்னால் சரியாக பண்ண முடியல. பார்வதி அங்கே தானே இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் பார்வதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதே, நல்லா தான் இருக்கா. பா, அது பார்வதி கிட்ட நான் பேசணும். இங்கே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் பார்வதியை பார்த்தீங்கன்னா என் கால் கொஞ்சம் அட்டன் பண்ண சொல்கிறீங்களாப்பா? ஓகே ஆதி, நீ ஃபீல் பண்ணாத. நான் பார்வதிய இப்பவே உங்ககிட்ட பேச சொல்றேன். நீ பிரசன்டேஷன்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண. எனக்கு அவ குரலை கேட்டால் போதும்பா, வந்த வேலை நல்லபடியாக முடியும். பார்வதி மட்டும் என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா? இப்பவே பேச சொல்றேன். தேங்க்யூப்பா. நல்ல வேளை அகிலா வெளியே போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவ உள்ள இருந்திருந்தா ஆதி கிட்ட பார்வதியை பத்தி ஃப்ரீயா பேசியிருக்க முடியாது. ஹலோ. பார்வதி, நீ கொஞ்சம் மேல வாமா. ஆ, சரிங்க ஐயா. சரிங்க ஐயாவா? போ போ. எங்க போறா இவ? இன்னும் அந்த போன் பஞ்சாயத்து முடியலையா? போனை எதுக்கு எடுத்து வச்சுட்டு போறா? எடுத்தும் பேச மாட்டேங்கிறா. யார் போன் பண்ணிருப்பா? கண்டுபிடிச்சிருவோம். This number is currently switched off. Please try again later. இங்க என்ன வச்சா? யார்கிட்ட இருந்து போன் வந்திருக்கோம்? எதுக்கு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? மாமா காலு. இது ஆதி போன் தானே? இவ எதுக்கு கட் பண்ணா? கேட்டா போச்சு. ஹலோ பார்வதி. ஏய், ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிற? பார்வதி, என்னாச்சு? பேசு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, பார்த்து பார்த்து. சாரி. பரவாயில்ல. இவ எதுக்கு ஆதி கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணா? மொபைலை வேற ஆஃப் பண்ணி உள்ள வச்சு போட்டுட்டு போறா. இவளுக்கு இவன் ஃபோன் பண்ணும்போது அகிலாண்டேஸ்வரி பார்க்குற மாதிரி மட்டும் வச்சுட்டா, ஆதி நம்பர்ல இருந்து மாமா காலிங்னு வரும். இவன் பேரை மாமான்னு எதுக்கு வச்சிருக்கேன்னு கேப்பா. அதுக்கப்புறம் திருவிழாதான். அத்தனை எனக்கு வேணும். கரெக்டா இருக்கு. இப்ப கூப்பிடுறா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். பழம் நழுவிடுச்சு, பால்ல விழறதான் பாக்கி. வாமா பார்வதி.
ஏன் ஆதி ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறியா? ஆதி மும்பைல இருந்து எனக்கு கால் பண்ணி ஃபீல் பண்றான். வா 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 வா. ஆதி கிட்ட நீ பேசாததால அவன் மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கானா? போன வேலையை கூட சரியா பார்க்காம தடுமாற்றமா இருக்கிறதா சொல்றான். உன்னை உடனே பேச சொன்னான். இரு, நானே கால் பண்ணி தரேன், பேசு. This number is currently busy. போன் பிஸியா இருக்கு. ஐயோ, Yeah, it's very simple. இந்த நேரத்துலயா போன் கட் ஆகணும்? அப்பா கூப்பிட்டுருக்காரு. ஆதி தான் கால் பண்றான். இந்தா பேசு. Yeah, coming 7th, confirm da. ஏன் இப்ப மட்டும் போன் வரல? அப்ப அத்தனை முறை வந்தது. ஐயோ, டே ஆதி, இப்ப போன் பண்ணு. என்ன தயக்கம் பார்வதி? நீ பேசலன்னா ஆதி மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கான். பேசு. ம். ஹலோ, ஹலோ பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. என்னாச்சு? ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? அது வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை பெரியய்யா. வீட்ல அப்பா, இங்க வந்தா மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அம்மா என்ன அவசரமா மும்பை கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு அவுட் ஹவுஸ்க்கு போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. உனக்கு கால் பண்ண நீ போனே எடுக்கல. உன் கூட பேங்க்ல கூட என்னால சரியா பேச முடியல. அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. உன்னை பார்க்க முடியல, பேச முடியலன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சந்தோஷமா தானே இருக்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் பெரியய்யா. நீங்க போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. சரி, அப்பா ஃபோன்ல ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் கட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். கால் அட்டன் பண்ணு. என் போன்ல கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. நான் இருக்கிறதுனால நீ ஃப்ரீயா பேச மாட்டேன்னு நினைச்சு உன் போன்ல கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பான். போ, கால் பண்ணா அட்டன் பண்ணி பேசு. ம். இன்னும் போன் வரல. நான் அப்படியே கார் கடியில வச்சு நசுக்கிடுறாரு. நசுக்கிடுறாரு. அப்பா, அப்பா, அப்பா. You should come. Wait a minute. I'll see the ஐயோ, என்ன இவ கிளம்பிட்டா? I have it in my room. Just give me a second. அட சண்டால போனு. என்ன நம்ம போன் ரிங்டோன் மாதிரி இருக்கு? ஐயோ, இவ வேற வந்துட்டா. இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. நம்ம போன் எங்க இப்படி வந்துச்சு?
இந்த அகில இருக்கிற வரைக்கும் ஃபோன் வரல, அவ போன உடனே கரெக்டா அடிச்சு தொலைது. இது கண்டிப்பா இவங்களோட வேலையா தான் இருக்கும். முறைச்சா பயந்துருவாங்களா? போ போ போ. அப்படியே போட்டான்னா என்ன பிளான் பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாளே. இது ஒரு வேலை. சொல்லுங்க பெரியயா. உன்கிட்ட பேசாம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். நான் பிரசன்டேஷன் கூட சரியா அட்டென்ட் பண்ணல. இப்பதான் என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். அம்மா அனுப்பி வச்ச வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வருவேன், கவலைப்படாத. ஆனா நீ அதுக்கு ஒன்று பண்ணணுமே. நான் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லு. என்ன பேச்சே காணோம்? நீ ஒரு வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லு. அந்த சந்தோஷத்திலே ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிடுவேன். ஸோ நீ இப்போ ஐ லவ் யூ சொல்லு. ஓய் சொல்லுன்னு சொல்கிறேன்ல. ஐ லவ் யூ மாமா. கண்டிப்பா நீங்க வெற்றியோட தான் வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது போதும் எனக்கு. இப்போ என்ன ப்ராஜெக்ட்ல ஜெயிச்ச மாதிரி தான். நான் பிரசன்டேஷன் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சரி பை. அம்மா தாயே, பெரியய்யா போன காரியத்தை நல்லபடியா முடிச்சு வெற்றியோட திரும்பி வரணும். அதுக்கு நான் உனக்கு 1000 குடம் தண்ணி ஊத்தி உனக்கு குளிர வைக்கிற ஆத்தா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்க முதல்ல கொடுத்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு நீங்க இந்த 5000 கோடி ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா செகண்ட் டைம் பிரசன்டேஷன்ல பின்னிட்டீங்க. அப்படி என்ன மிராக்கல் நடந்தது ஆதித்யா? இது எல்லாத்துக்கும் காரணம் என் பார்வதி தான். அவ தான் என்னோட மிராக்கல். அதிர்ஷ்டம் எப்போ உங்க பக்கம் தான். அதான் 5000 கோடி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் சார்.